காஃபி டீ அதுக்கு பதிலாக இந்த ஹெர்பல் டீ இல்லைன்னா கியூமின் வாட்டர் ஆர் ஃபெனல் வாட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு இன்னும் அந்த மெட்டபாலிசம் வைஸாக இருக்கட்டும், பாடி ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். சியா சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு மிக்சராக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் ப்ரிவெண்ட் ஆகும், ஹேர் க்ரோத் பார்க்கலாம். ஸோ இதனால உங்களுக்கு ஒரு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. 100 கிராம்ஸ் வரைக்குமே பாயில்டு லெக்யூம்ஸ் வந்து நீங்கள் லஞ்சில் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சிக்கன் எடுக்கிறீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் நீங்கள் எடுத்துக்கலாம். அது குக் ஆன அப்புறம் ஒரு 75 கிராம்ஸ் வரும். அதுவே உங்களுக்கு அடிக்வேட்டாக இருக்கும். ஃபிஷ்னாலும் ஒரு 100 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் லஞ்சில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் அன் எக் 2 பாயில் எக் வரைக்கும் நீங்கள் லஞ்சில் ஆட் பண்ணிக்கலாம். மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக் வாட்டர் எடுத்துக்கிறதுனால நம்ம நைட்டு வந்து நிறைய மெட்டபாலிசம் நம்ம பாடியிலே நடக்கும். அதில் வந்து டாக்ஸின்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருக்கிறதும் வாட்டர் வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும் பாடியிலேருந்து. பிளேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% மட்டும்தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். மிச்சம் 25 to 30% வந்து ப்ரோட்டீன் இருக்கணும். சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் எடுத்துக்க கூடாது. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் லைக் ஹோல் கிரெயின் வீட் இல்லைனா வந்து மில்லட்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது நம்ம ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகும். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ஹெல்த்தும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பொதுவாக வந்து மார்னிங் நம்ம தண்ணி குடிக்கிறது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நைட் ஃபுல்லாக வந்து ஃபாஸ்டிங்கில் இருப்போம், எதுவும் சாப்பிட மாட்டோம், தண்ணி எடுத்துக்க மாட்டோம். ஸோ மார்னிங் வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருந்த நம்ம பாடியை ரீஹைட்ரேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக் வாட்டர் எடுத்துக்கிறதுனால நம்ம நைட்டு வந்து நிறைய மெட்டபாலிசம் நம்ம பாடியிலே நடக்கும். அதில் வந்து டாக்ஸின்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருக்கிறதும் வாட்டர் வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும் பாடியிலேருந்து. ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம கட் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி இஷ்யூஸையுமே வந்து சால்வ் பண்ணும். நம்ம காலையிலேன்னு சொன்னே ப்ரஷ் பண்ணிட்டு நம்ம இந்த டீ காஃபி அந்த மாதிரி ஏதாச்சும் குடிக்கிறது பெஸ்ட்டா, இல்லை ஆல்டர்னேட்டிவாக ட்ரிங்க் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ இப்போ வந்து காஃபி டீ அதெல்லாம் எடுத்துக்கிறது தப்புன்னு கிடையாது. நீங்கள் எடுத்துக்கலாம், மாட்ரேஷனில் எடுத்துக்கிறதுனால தப்பு கிடையாது. கெஃபைன் எடுத்துக்கிறதுனாலும் மாட்ரேஷன் அந்த இது வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் காஃபி டீ அதுக்கு பதிலாக இந்த ஹெர்பல் டீ இல்லைன்னா கியூமின் வாட்டர் ஆர் ஃபெனல் வாட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு இன்னும் அந்த மெட்டபாலிசம் வைஸாக இருக்கட்டும், பாடி ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் எடுத்துக்கிறதும் ஹெல்தியஸ்ட் வே தான். காலையில் நம்ம நட்ஸு அப்புறம் டேட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடணுன்றாங்க. அது வந்து எவ்வளோ போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்? இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணிட்டு காலையில் அது நம்ம சாப்பிடும் போது நல்லா இருக்கும்? ஒரே ஒரு நட்ஸ் மட்டும் எடுத்துக்காம மிக்ஸ்டு நட்ஸாக எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 5 to 7 பீசஸ் எடுத்துக்கலாம். வால்நட் எடுத்துக்கிறீங்கன்னா 1 or 2 பீசஸ் எடுத்துக்கலாம். டேட்ஸ் வந்து 1 to 2 பீசஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். சியா சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு மிக்சராக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே எடுத்துக்கும் போது இந்த மெக்னீஷியம் லெவல்ஸாக இருக்கட்டும், இந்த செலினியம் லெவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பாடியிலையும் ஒரு நல்ல ஒரு இருக்கும். உங்கள் ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் ப்ரிவெண்ட் ஆகும், ஹேர் க்ரோத் பார்க்கலாம். ஸோ இதனால உங்களுக்கு ஒரு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. காலையில நிறைய சாப்பிடணும், மத்தியானம் அதோட கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும், நைட் வந்து ரொம்ப கம்மியா சாப்பிடணும் அப்படின்றாங்க. இப்போ காலையில அந்த டயட்ல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய சாப்பிடணும்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. புரோட்டீன் நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்றோம்னு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு 3 இட்லியோ இல்ல 4 இட்லியோ அந்த மாதிரி சாப்பிடுவாங்க, ஒரு சட்னி வச்சுருவாங்க. இவ்வளவுதான் இருக்கும் பிளேட்ல. ஆறு தோசை, ஆறு வந்து பூரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான டயட் பிளேட்டு மார்னிங் எப்படி இருக்கணும்? மார்னிங் எடுத்த உடனே நம்ம லோட் ரொம்ப பண்ணவும் முடியாது. ஏன்னா வந்து அப்பதான் நம்ம தூங்கி எந்திரிச்சிருப்போம். இன்ஃபேக்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. பட் வந்து ஒரு வெல் பேலன்ஸ்டாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் போர்ஷனை கட் டவுன் பண்ணிட்டு ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை விட வந்து ஃபைபர் இன்க்ரீஸ் பண்ணலாம். பிளேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% மட்டும்தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். மிச்சம் 25 to 30% வந்து ப்ரோட்டீன் இருக்கணும். அண்ட் ஃபேட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 20% இருந்தால் போதும். அந்த கார்போஹைட்ரேட்ஸ்லையுமே மோர் ஃபைபர் பேஸ்டாக தான் இருக்கணுமே தவிர்த்து நார்மல் வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் எடுத்துக்க கூடாது. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் லைக் ஹோல் கிரெயின் வீட் இல்லைனா வந்து மில்லட்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது நம்ம ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகும். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ஹெல்த்தும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளாக அது வந்து இப்போ கார்போஹைட்ரேட்னா அது எந்த வகையாக சார்ந்தது? இப்போ ஃபைபர்னா அது என்ன ஃபுட்டாக இருக்கலாம்? அது எக்ஸாம்பிளாக ஒரு டயட் பிளேட் உங்களால் சொல்ல முடியுமா? ஓகே, இப்போ வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் பார்க்குறீங்கன்னா ஒரு ராகி சப்பாத்தியாக இருக்கட்டும், ராகி தோசையாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஹோல் கிரெயின்ஸாக எடுத்துக்கிறதுனால
ரொம்ப ஒரு ஃபைபர் கண்டென்ட்டும் அதில் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மேக்ரோஸ் வந்து ஒரு சிம்பிள் ஈஸியாக உங்களை நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் பிளட் சுகரை ஸ்பைக் பண்ணுற மாதிரியும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீட், இந்த மைதா அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்கள் சுகர் லெவல்ஸை ஈஸியாக வந்து ஸ்பைக்கில் கொண்டும். இப்போ வந்து ஃபைபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்யூபிள் இன்சால்யூபிள் ரெண்டுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபைபர்னு எடுத்துக்கும் போது நிறைய வெஜிடபிள்ஸ், இந்த நார்ச்சத்து இருக்கிற வெஜிடபிள்ஸ் லைக் சொரக்காய், புடலங்காய், அந்த மாதிரி நிறைய காய்கறி நீங்கள் சேர்த்துக்கலாம். அது தவிர்த்தும் நீங்கள் இந்த கேரட், பீட்ரூட், அந்த மாதிரி எல்லா பீன்ஸ், அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நிறையவே சேர்த்துக்கலாம். மேம் அதே மாதிரி வந்து இப்போது ப்ரோட்டீன்றதுக்காக வந்து நிறைய பேரால் டெய்லியும் சிக்கனும் அது மாதிரி சாப்பிட முடியாது. நிறைய பேர் எக்கு சாப்பிடுவாங்க. இப்போ எக்கில் வந்து சில பேர் வந்து அதை ஆம்லேட் போட்டு சாப்பிட்றாங்க, சில பேர் வந்து பாயில்டு எக்காக சாப்பிட்றாங்க. இப்போ அந்த பாயில்டு எக் சாப்பிடும்போது அந்த மஞ்சக்கரு வந்து சாப்பிட்றது நல்லதா, ஆறு வந்து அதை வந்து நம்ம அதை வந்து ஒதுக்கி வச்சுறது வந்து பெஸ்ட்டா? நீங்கள் வந்து எக் எடுத்துக்கும் போது ஹோல் எக்காக எடுத்துக்கும் போது அதோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஈவன் அந்த எக் யோக்கில் வந்து நிறைய பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் கண்டென்ட் இருந்தாலுமே தட் இஸ் ரியலி அ குட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 3 எக் யோக் வரைக்கும் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து கெடுதல் வரும். இப்போ நீங்கள் அந்த எக் யோக் சாப்பிட்லான்னு சொல்கிறீங்க. இப்போ இன்கேஸ் ஒரு கொலஸ்ட்ரால் இருக்க பர்சன் அந்த எக் யோக் எடுக்கிறது நல்லதா, இல்லை அவங்க அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டா? கொலஸ்ட்ரால் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவுமே வந்து வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் எடுத்துக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அதுவுமே வந்து ஒரு எக் யோக்குக்கு மேலே தாண்டக்கூடாது. மேம் சிம்பிளாக வந்து இப்போ என்னென்னா லஞ்ச் பிளேட்டில் வந்து எனக்கு வந்து ஃபைபர், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஆனால் எனக்கு என்னென்ன ஃபுட் சாப்பிட்ணும்னு எனக்கு தெரியல. அது பர்ஃபெக்டாக அந்த பர்சன்டேஜோட என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்? கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 45 to 55% வரைக்கும் உங்கள் பிளேட்டில் இருக்கலாம். கார்போஹைட்ரேட்ஸுமே வந்து ரைஸாக எடுத்துக்கலாம், இல்லை சப்பாத்தி மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லைனா மில்லட்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம், ஓட்ஸ். ஸோ அது ஒரு 45 to 55% இருக்கலாம். இப்போ ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு 25%லேருந்து ஒரு 30% வரைக்கும் உங்கள் பிளேட்டில் இருக்கணும். மிச்சம் இருக்க பேலன்ஸ் இருக்கிற லைக் 30 to 35% வரைக்குமே நீங்கள் ஃபைபர் எடுத்துக்கலாம். ஃபைபர்ன்றது வந்து எதுலேருந்துலாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், இல்லைனா கீரை வகை, இல்லைனா ஈவன் இந்த லெக்யூம்ஸ், பயிறு அதெல்லாம் எடுத்துக்கிறீங்க இல்லையா, அதுலேயுமே வந்து உங்களுக்கு குட் அமௌண்ட் ஆஃப் ஃபைபரும் இருக்குது ப்ளஸ் ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ப்ரோட்டீன் பார்க்கும்போதுனா நீங்கள் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து இந்த பயிரிலே வந்து இந்த ராஜ்மாவாக இருக்கட்டும், இந்த கடலையாக இருக்கட்டும், இந்த சிக்பி, கௌபி அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி பயிர் எல்லாமே எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 grams வரைக்குமே பாயில்டு லெக்யூம்ஸ் வந்து நீங்கள் லஞ்சில் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ரைஸ் பார்த்துட்டிங்கனாலும் ஒரு 100லேருந்து ஒரு 150 grams வரைக்கும் ரைஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பசிக்குதுன்னா எவ்வளோ நாளும் வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம், அதுக்கு லிமிட்டே கிடையாது. பட் கம்மியாக மட்டும் எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருக்கிறீங்க, ப்ரோட்டீன் சோர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ சிக்கன் எடுக்கிறீங்கன்னா ஒரு 100 grams ஆஃப் சிக்கன் நீங்கள் எடுத்துக்கலாம். அது குக் ஆன அப்புறம் ஒரு 75 grams வரும். அதுவே உங்களுக்கு அடிக்வேட்டாக இருக்கும். அண்ட் தேட் ஆல்சோ நீங்கள் எந்த இதில் இருக்கீங்க, இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் வெயிட் கெயினில் இருந்தாலும் அந்த டைம்லேயும் உங்களுக்கு ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன் மாறும். அதே மாதிரி ஃபிஷ்னாலும் ஒரு 100 grams வரைக்கும் நீங்கள் லஞ்சில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் அன் எக், 2 பாயில் எக் வரைக்கும் நீங்கள் லஞ்சில் ஆட் பண்ணிக்கலாம்.